வணக்கம். நான் ஏஎல்பி ஜோதிடர் உமா பார்வதி, சென்னை குடுவாஞ்சேரியிலேருந்து பேசுகிறேன். ஏஎல்பி முறையில் அடிப்படை வகுப்பு, அட்வான்ஸ், அதுக்கப்புறம் A2, இப்போ பஞ்சாங்கம் கிளாஸ். பஞ்சாங்கத்தில் ஃபஸ்ட்டு பேட்ச். நாங்கள் ஏஎல்பி முறையில் ஜோதிடமே என்னன்னு தெரியாமல் இருந்து ஏஎல்பியில் சேர்ந்து படித்து ஜோதிடத்தையும் கற்றுக்கிட்டு குறுகிய நாட்களில் கற்றுக்கிட்டு இப்போ பஞ்சாங்கம்னா என்னன்னு தெரியாது. இப்போ முகூர்த்தங்கள்லாம் எப்படி குறிக்கிறாங்க அந்த மாதிரி இது கொஞ்சம் தெரியாமல் இருந்தது. பட் இப்போ எங்கள் பஞ்சாங்க வகுப்பு போட்டோன்னா ரொம்ப சந்தோஷமாயிட்டோம், மகிழ்ச்சி வந்துடுச்சு. அதில் சேர்ந்து படிச்சிருக்கேன். படித்தப்போ எனக்கு ஆசிரியர்கள் சத்யநாராயணன் சார், சாந்தி தேவி மேம் அவங்க அருமையாக வகுப்பு எடுத்திருக்காங்க. எல்லாத்துக்கும் புரியும்படி பஞ்சாங்கத்தில் என்னெல்லாம் நம்மளுக்கு தேவை, அதில் நிறைய பஞ்சாங்கத்தில் நிறைய புரியாத வார்த்தைகள் இருக்கும், நமக்கு தெரியாத வார்த்தைகள் நிறைய இருக்குது. வேறு மொழியில் இருக்கிற மாதிரி அந்த கலப்பு இது இருக்கும்போது நமக்கு அது பாதி இது புரியவே செய்யாது. ஷடசிதி, அமிர்த யோகம், அந்த மாதிரி நிறைய தியாஜ்யம்னா என்ன, நிறைய வார்த்தைகள் புரியவே செய்யாது. அது நீங்கள் அதெல்லாம் கண்டு பயப்படவே தேவையில்லை. இதெல்லாம் இதுதான் விளக்கம் அப்படின்றது அவ்வளோ அருமையாக தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. பஞ்சாங்கம்னா என்ன, பஞ்சாங்கம் எதற்காக, யாருக்காக எப்படி கணிக்கப்பட்டது, பஞ்சாங்கங்கள் கொண்டதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. பஞ்சாங்கம் திதி, வாரம், திதி, நட்சத்திரம், நாமம், கரணம், நாமயோகம், நாமயோகம், கரணம், இதெல்லாம் அது எந்த பஞ்சபூதங்களோட தத்துவத்தின் அடிப்படையில் அது செயல்படுது, நம்ம உடம்பில் அது எப்படி செயல்படுது, என்ன தத்துவமாக செயல்படுது. திதிகள் எதை அடிப்படையில், எந்த கிரகங்களுக்கு இடையில் உள்ள தூரத்தை கணக்கிட்டு அதன் அடிப்படையில் திதிகள் மேற்கொள்ளப்படுகிறது. அந்த திதிகளை நம்மளுக்கு எதுக்கு பயன்படுத்தலாம், எந்த சுப நிகழ்வுகளுக்கு பயன்படுத்தலாம், அப்புறம் நம்ம சாமி கும்பிட்றது மாதிரியான வேள்விகள் நடத்துகிறது, இதுக்கு எந்த திதிகளை நம்ம பயன்படுத்தலாம், அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ரொம்ப தெளிவான விளக்கம். இதெல்லாம் முதல்ல நம்மளுக்கு தெரிஞ்சிருக்காது, இல்லை புரிஞ்சிருக்காது. இப்போ இந்த வகுப்பில் சேர்ந்து படிக்கும்போது அவ்வளவு தெளிவாக ஒவ்வொன்றுத்துக்கும் விளக்கம் கொடுத்துருக்காங்க. சௌரமானம்னா என்ன, சாந்திரமானம்னா என்ன. இப்போ தெலுங்கு வருட பிறப்பு, நம்ம தமிழ் வருஷ பிறப்புக்கு முன்னாடி தெலுங்கு வருஷ பிறப்பு வரும், அது எப்படி வருது, எதை கொண்டு எதன் அடிப்படையில் அதை கணக்கிடுறாங்க, தானியங்கள் எந்த டைமில் பயிரிடுவாங்க, அதாவது விலைவாசி ஏற்றம்னா என்ன, எதனால் விலைவாசி, எந்த டைமில் விலைவாசி ஏற்றம் வரும், எப்போ விலைவாசி நார்மலாகி குறையும் அப்படின்றது. அர்க்காதிபதினா என்ன, தானியாதிபதினா என்ன, ரசாதிபதி, நிரசாதிபதி, மேகாதிபதி, எல்லாம். ராஜாவின் குணம் கொண்டது என்ன, மந்திரியின் குணம் கொண்டது என்ன, சேனாதிபதியின் குணம் கொண்டது என்ன. இப்போ பஞ்சாங்கம் வாசிக்கும்போது சொல்லுவாங்கள்ல, இந்த சாமி இந்த வாகனத்தில் இதில் வராரு அப்படின்ற மாதிரி, அதெல்லாம் என்னென்னே புரியாது. எதுக்காக அதெல்லாம் கணக்கிடப்படுகிறது. நிறைய ஆண்டு, கொல்லம் ஆண்டு, அது இதுன்னு கொடுத்துப்பாங்க. கொல்லம் ஆண்டுனா இப்போ நம்ம கேரளாவில் பயன்படுத்துறது அப்படின்லாம் சொல்கிறோம். நமக்கு தேவையானது என்ன, அதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் எளிமையாக. பஞ்சாங்கத்தை கணிக்கிறதுக்கு நமக்கு முடியாது, இந்த பஞ்சாங்கத்தை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு. பஞ்சாங்கத்தில் சுபமுகூர்த்தங்கள்னு கொடுத்துருப்பாங்க, அதை வச்சு குறித்து கொடுத்துருவாங்க நிலைக்கும். இப்போது அதை ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் மிஸ்மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கிறது. இப்போ எப்படி நம்ம அதை சரியாக கணக்கிட முடியும், இந்த மிஸ்மேட்ச் ஆகிறத கூட எப்படி சரியாக கணக்கிட முடியும் அப்படின்றத லக்னம் கணிக்கிறது முதற்கொண்டு எங்களுக்கு நல்லாவே எல்லாமே சொல்லி கொடுத்துருக்காங்க. பஞ்சாங்கம்னா வெறும் பஞ்சாங்கத்தில் உள்ளது மட்டும் இல்லை, அதாவது பஞ்சாங்கத்துக்கு உள்ள கிழமைகள்னா என்ன, கிழமைகளுடைய தன்மைகள், அப்புறம் திதிகள் அதோடைய தன்மைகள், நட்சத்திரங்களோட தன்மைகள், நட்சத்திரோட தன்மைகள்னு ஒரு வார்த்தையில் சொல்கிறோம். அதுக்குள்ளே அத்தனை A to Z, அதனுடைய வடிவம், அது எந்த தேவதை, அதிபதி தேவதை யார், உபதேவதை யார், வாகனம் என்ன, மலர் என்ன, தானியம் என்ன, கிழமைகளுக்கு கிரகங்களுக்கு தானியம் என்ன, இந்த மாதிரி எல்லாமே. நான் ஒன்று ரெண்டு தான் சொல்லியிருக்கேன், நிறைய உண்டு அதுலேயே. எல்லாத்துக்கும் விளக்கமும். இதை எப்படி நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிறது. சும்மா வெறுமனை மனப்பாடம் பண்ணோன்னா என்னைக்கு மனப்பாடம் பண்ணி முடிக்கிறது, அது சரி வராதில்ல. அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் எளிமையாக அப்படின்றத
ரொம்ப அருமையாக எங்களுக்கு எடுத்து சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த வகுப்பில் வந்து நம்ம வயசு வித்தியாசம் உள்ளவங்க நிறைய பேர் இருப்போம். எல்லாத்துக்கும் ஒன்று போல் புரியும்படியுமா பொறுமையாக நிதானமாக எத்தனை கேள்விகள்னாலும் அதுக்கு பதில் கொடுத்துக்கிட்டு பதிலளிச்சுக்கிட்டே நம்மளுக்கு வகுப்பு நடத்தியிருக்காங்க. இப்போ நாம யோகங்கள்னா எது வந்து சுபம் எது அசுபம், எதுக்கு இப்போ நம்ம இந்த திதிகளில் பிறக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எந்த கர்ம வினையின் அடிப்படையில் இப்போ எல்லாருமே நம்ம ஏதோ ஒரு செயல் பாவ நன்மை தீமை செய்ய போய் பிறப்படுத்து வரோம். இந்த நம்மளுடைய பிறப்பின் நோக்கம் என்ன, எதன் அடிப்படையில் நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்றத பார்த்துக்க முடியும். யோகி என்ன அவயோகி என்ன, எந்த தெய்வத்தை நம்ம பிடிச்சிக்கணும், அவங்க எப்படி செயல்படுவாங்க, ஏல்பி முறையில் அதை எப்படி பார்க்குறது நமக்கு. அப்புறம் திதி தேவதைகள் அதனுடைய உபாசனை, அந்த சக்கரத்துக்கு உண்டான விளக்கம் அவ்வளோ அருமையாக சொல்லியிருக்காங்க. எத்தனை பீடம், எத்தனாவது பீடத்தில் லலிதா பரமேஸ்வரி இருக்கிறா, திதி நித்யா தேவிகள், காயத்ரி மந்திரம், அதுக்குண்டான காயத்ரி மந்திரம், எந்த திதிகளுக்கு எந்த ஸ்லோகம், பொறுப்பு யார், அதுக்கு எந்த கிரகங்கள் திதி சூன்யம்னா என்ன, திதி சூன்யத்தில் எந்த கிரகங்கள் செயல்படாது அல்லது அவங்களுடைய செயல்களை குறைச்சி நன்மைகளை வந்து நமக்கு குறைச்சி தருவாங்க, இல்லை தீமைகளுடைய வீரியம் எப்படி குறையுது, எந்த நேரத்தில் அது குறையுது அப்படின்றத எப்படி பார்க்க முடியும் ஏஎல்பி முறையில் அப்படின்றதுக்கு கூட இதில் அவ்வளோ அருமையாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. வெறும் பஞ்சாங்க மட்டும் இல்லை, இதில் உள்ளுக்குள்ளே உள்ள சப்ஜெக்டே ரொம்ப பெருசு. அதை அவ்வளோ எளிமையாக குறுகிய நாட்களுக்குள்ளே நல்ல புரியும்படியுமா சொல்லி கொடுத்துருக்காங்க. கரணம்னா என்ன, கரண அதிபதி, அதுக்குரிய வழிபட வேண்டிய தெய்வங்கள், அப்புறம் என்ன வாரசூலை, ருதுக்கள், கரிநாள், தேதி கிழிக்கும்போது கரிநாள் தெரியும், சமநோக்கு நாள் கீழ்நோக்கெலாம் இப்படி போட்டிருக்காங்களே என்னன்னு நினச்சிப்போம். எதுக்காக எப்படி கணக்கிட்டாங்க, எதுக்கு பயன்படுத்தலாம், எந்தெந்த செயல்களுக்கு எதை பயன்படுத்தலாம். வாஸ்து நாள்னா என்ன, வாஸ்து புருஷன் என்ன செய்யும்போது அதை பயன்படுத்துகிறாங்க, எது சுபமாக இருக்கும், அதில் மாதங்களுக்குரிய விளக்கங்கள். அப்புறம் திருமண பொருத்தம், திருமண பொருத்தத்தில் 10 பொருத்தம்னா என்ன, அதை ஏல்பி முறையில் எப்படி பார்த்துக்கிறது, தினம் கணம் அதனுடைய தன்மைகளை எப்படி நம்ம எளிதாக புரிஞ்சுக்க முடியும். ஏல்பி முறையில் பாரம்பரியத்தில் எப்படி எடுத்திருக்காங்க, ஏல்பி முறையில் நம்ம எப்படி எடுத்து புரிஞ்சுக்க முடியும் நம்மளால், அதை எப்படி நம்ம பயன்படுத்தலாம், திருமண பொருத்தத்துக்கு எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தினம் கணம், ரஜ்ஜு, வேதை, ஸ்ரீ தீர்க்கம், ராசி பொருத்தம், ராசி அதிபதி பொருத்தம், வேதை, அப்புறம் தசாதிபதி தசை பொருத்தம், தசாதிபதி பொருத்தம் எல்லாம், பாவதோஷ சாமியம் அதை கணக்கிடுறது, அதாவது பாவத்தின் அளவு கணக்கிடுறது எப்படி, யாருக்கு எந்த யாரை விட யாருக்கு அளவு கூடுதலாக இருந்தால் இது மேட்ச் ஆகும். இது வந்து நம்ம ஏல்பி முறையில் இதை எடுத்துக்க தேவையில்லை, பட் அதையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. விவாக சக்கரம் இது எல்லாமே கணக்கிட்டு தான் அவங்க வந்து சுபமுகூர்த்தன்றதை பஞ்சாங்கத்தில் குறிப்பிட்டிருக்காங்க. அதை மட்டுமே நம்ம இவ்வளோ நாளும் குறிச்சிட்டு வந்திருப்போம். பட் ஒரு சில நேரங்களில் மிஸ்மேட்ச் ஆகுதே, அப்போ அந்த லக்ன கணிப்பை நம்ம எப்படி நம்ம ஏல்பி முறையில் நம்ம தனிப்பட்ட ஜாதகர்களுக்கு பொருத்தம் பார்க்கும்போது நம்ம பயன்படுத்தலாம். பொதுவாக இல்லாமல் தனிப்பட்ட முறையில் நம்ம எப்படி அதை பயன்படுத்திக்கலாம், நமக்கு சாதகமாக எப்படி பயன்படுத்த முடியும். அப்படியே அதுலேயும் கொஞ்சம் ஒரு சில இது இடிக்குதுன்னா கூட அந்த நிமிஷங்களை வச்சு எப்படி பயன்படுத்துறது. முகூர்த்தங்கள் 30 வகையான முகூர்த்தங்கள், அதனுடைய பெயர்கள், எதுக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ ஒரு சில நேரம் திருமண நேரம் குறித்து கொடுக்குறதுக்குள்ளே ஒரு சில ஆகாத முகூர்த்தங்கள் வந்துடுது அந்த டைமில். அப்போ அதை எப்படி நம்ம தவிர்க்க முடியும். லக்ன கணிப்பு தனி சப்ஜெக்ட்லேயே லக்ன கணிப்பு, அந்த லக்ன கணிப்பை எப்படி இப்போ கணிக்கிறதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. பழைய இதுலலாம் வந்து உதயாதி நாளிகை இதெல்லாம் போட்டிருப்பாங்கல்ல, நமக்கு புரியவே செய்யாது. அந்த இதை எப்படி கணிச்சிக்கலாம் அப்படின்றத லக்ன கணிப்புக்கும் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. திருமண பொருத்தம் பார்க்கும்போது அப்போ அது லக்னங்களை நமக்கு தகுந்ததாக எப்படி மாற்றி யாருக்கு எப்படி பயன்படுத்துறது, எந்தெந்த முகூர்த்தம். ஒரு சில வேளைகளில் ஒரு சில இடங்களில் வந்து சாந்தி முகூர்த்தன்றதை தனியாக கூட வைப்பாங்க. அப்போ இதை மாதிரி சுப நிகழ்வுகளுக்கு, அதாவது
திருமணம், கிரகப்பிரவேசம், ஆரம்பம்னா என்ன, கிரகப்பிரவேசம்னா என்ன, அப்புறம் முதல்ல பயணங்கள் மேற்கொள்கிறது, அப்புறம் நம்ம வந்து தல யாத்திரைகள் புறப்படுறது, இந்த மாதிரியான இதுக்கெல்லாம் எப்படிப்பட்ட லக்னங்களை தேர்ந்தெடுக்கலாம், இல்லை எந்த நேரங்களை தேர்ந்தெடுக்கலாம், இல்லை எந்த முகூர்த்தத்தை வழிபாட்டுக்கெல்லாம் எந்த முகூர்த்தத்தை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு எல்லாமே ரொம்ப அருமையாக புரியும்படிமா ஒவ்வொன்றையும் நிதானமாக சொல்லிக் கொடுக்குறாங்க. தனிஷ்டா பஞ்சமினா என்ன, எந்த கிழமையும் எந்த நட்சத்திரமும் சேரும்போது பிறக்கிற குழந்தைங்களுக்கு வந்து நம்ம தத்து கொடுக்கணும், அந்த குழந்தைங்கள தத்து கொடுக்கணும். இப்போ கோயிலில் தத்து கொடுக்குறோன்னு சொல்கிறோம் இல்லையா, அப்போ இப்போ எப்படி தத்து கொடுக்குறத அதிகபட்சம் 12 வயசுக்குள்ளே பிறந்த உடனே அதை நேரம் கணிச்சிட்டு கொடுக்கணும். திருமணத்தை ஒட்டி அதை நம்ம திரும்ப அந்த கோயிலில் கொடுக்குறோன்னா அந்த கோயிலேருந்து நான் திரும்ப வாங்கிக்கிறதாக ஒரு ஐதீகம் பண்ணிவிட்டு அந்த சாங்கியங்கள் செஞ்சுட்டு நம்ம அதை திரும்ப தத்துலேருந்து திரும்ப வாங்கிக்கணும் அந்த சாமிகிட்டேருந்து. அந்த தெளிவுகள் அதெல்லாம் எப்படி செய்யணுன்றதையும் நம்மளுக்கு நல்லா சொல்லி கொடுத்துருக்காங்க. பஞ்ச சுத்தி என்ன, பஞ்சாங்க சுத்தினா என்ன, நேத்திரம்னா என்ன, ஜீவன்னா என்ன, எதுக்கு நேத்திரம் ஜீவன் உள்ள நாட்களை நம்ம பயன்படுத்தணும். இப்போ ஞாயிற்றுக்கிழமையே நம்ம எடுத்துக்கிட, இப்போ முகூர்த்தங்களை ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் குறிக்கிறாங்க, ஆனால் என்ன அதில் கொஞ்சம் ஒரு என்ன மைனஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. கௌரி பஞ்சாங்கம், புண்ணிய காலங்கள்னால் என்ன, அப்புறம் நாம எழுத்துக்கள், திருமண பொருத்தத்தை யோனி பொருத்தத்துக்கு அட்டவணையே கொடுத்துருக்காங்க. தாவரங்களை சாப்பிட்ற அதாவது மிருகங்களுக்குரியதை வச்சு தான் யோனி பொருத்தன்றதே பார்க்குறது. அப்போ வந்து இந்த மாமிச பட்சினி, தாவர பட்சினி, அனைத்துண்ணி, அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் வித்தியாசங்கள், எது சேரும்போது எந்த விதமான தன்மைகள் ஏற்படும், எல்லாம் தெளிவாக. இது வந்து நம்ம தெய்வீகமாக பார்க்கணும். இந்த சப்ஜெக்டே நம்ம வந்து ஒரு தெய்வீக அம்சத்தோடு தான் பார்த்து ஏற்றுக்கணும், அதை படிச்சுக்கணும் அப்படின்றதையும் நல்லா தெளிவாக புரிய வச்சுருக்காங்க. எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு, இவ்வளவும் தெரிஞ்சுக்கிட்டதில்லை. நான் சொன்னதெல்லாம் ரொம்ப ரொம்ப குறைவு, ஒரு வார்த்தைகள் மட்டும்தான் சொல்லியிருக்கேன். ரொம்ப அருமையாக ரொம்ப உள் விளக்கங்கள் நல்லாவே கொடுத்துருக்காங்க. எப்போதுமே அதை வந்து நம்ம வெளியில் சொல்லும்போது பாருங்கள், நான் பழம் சாப்பிட்றேன் அப்படின்னு வாயில் நான் சொல்லும்போது தெரியாது, அதனுடைய சுவை என்னன்னு உங்களுக்கு தெரியாது, எந்த பழம் என்ன சுவைன்னு தெரியாது. அதை சாப்பிட்டு பார்க்கும்போது தான் தெரியும் அந்த பழத்தினுடைய தன்மை என்ன. வாழைப்பழம்னு பொதுவாக சொல்லலாம், வாழைப்பழத்தில் எத்தனை வகை இருக்கு இல்லையா, அதுக்கு என்னென்ன இனிப்பு, அதுலேயுமே சுவைகளில் வித்தியாசப்படும் இனிப்பு சுவை அப்படின்றத. அந்த பழத்தை நம்ம வாங்கி அது சரியான பக்குவம் வரும்போது சாப்பிட்டா தான் அதோடைய ருசி தெரியும். அதை போல் இதை படித்து பார்த்தா தான் அதோடைய அருமை தெரியும் நம்மளுக்கு. வாங்க ஏஎல்பியில் சேருங்க, படிங்க, வாழ்வில் வெற்றி பெறுவதற்கு நம்ம இதை கண்டிப்பாக பயன்படுத்தலாம். நன்றி, வணக்கம்.